ஹாய் மக்கா, நான் உங்கள் தூத்துக்குடி தமிழச்சி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்ன சமையல் அப்படின்னா, ஒரு சூப்பரான சமையல் தான். கொஞ்சம் நிறையவே சமைக்க போகிறோம். ஸோ எதுக்காக சமைக்கிறோம் அப்படின்றத நான் வீடியோ நடுவில் சொல்கிறேன், சரிங்களா? ஓகேப்பா. ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, நம்ம முட்டையை கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு அது உடையாது, குவான்டிட்டி நல்லாயிருக்கும். முட்டையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 13லேருந்து 14 முட்டை வேக போடுறோம். வேக போட்டு மூடி வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம தக்காளி சாதம் தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். தக்காளி சாதத்துக்கு கொஞ்சம் புதினாலாம் சேர்த்தா நல்ல மணமாக இருக்கும். அதுக்காகத்தான் நம்ம தக்காளி, வெங்காயம் எல்லாமே கட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 1/2 கிலோ தக்காளி, ஒரு 1/4 கிலோவுக்கு கொஞ்சம் கூட வெங்காயம், சரிங்களா? கட் பண்ணி எல்லாமே சமையலை தொடங்கியாச்சுங்க. சாமியை கும்பிட்டு நல்லபடியாக எங்கள் அம்மா சமையலை ஆரம்பிக்கிறாங்க. பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிட்டு, நம்ம அடுப்பில் தான் சமைக்கிறோம். ஏன்னா சிலிண்ட்ரு தட்டுப்பாடு நிறைய ஆரம்பிச்சிட்டு இப்போ நிறைய வேறு சமைக்கிறோம். அதுக்காக நம்ம அடுப்பில் தாங்க செய்கிறோம். ஏன்னா கேஸில் செஞ்சோன்னா நம்மளுக்கு கட்டுப்படி ஆகாது இல்லையா? அதுக்காகத்தான். பட்டை வகைகள் எல்லாமே சேர்த்துக்கணும் தக்காளி சாதத்துக்கு, சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கிடணும். நல்லா வெங்காயம் நல்லா வதங்கணும். உப்பு போட்டு வதக்குங்க. தக்காளியாக இருந்தாலும் சரி தான், வெங்காயமாக இருந்தாலும் சரி தான். ஃபஸ்ட்டு உப்பு போட்டு வதக்கிக்கிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா வதங்கிடும், சரிங்களா? நல்லா வெங்காயத்தெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதங்கிடுங்க. நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. நான் இஞ்சி பூண்டு கூட எப்போவுமே மஞ்சள் பொடி சேர்த்து அரைப்பேன். ஏன் அப்படின்னா, நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு கூட ஒரு நாள் நம்ம சேர்த்து சமைச்சிக்கலாம், கெட்டு போகாது. அதுக்காகத்தான் நம்ம தக்காளி அதுக்கப்புறம் இறக்கியாச்சு. இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம தக்காளியை சேர்த்து நல்லா உப்பு போட்டு நல்லா வேக விடணும். தக்காளி சாதத்துக்கு பொதுவாகவே தக்காளி நல்லா வேகணுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும், சரிங்களா? ஓகேங்க. நல்லா தக்காளி வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம பச்சை மிளகாய் சேர்க்குறாங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணிங்க. மசாலா எல்லாமே சேர்த்தாச்சுங்க. வத்தத்தூள் எல்லாமே சேர்த்து நம்ம போட்டு கிண்டியாச்சுங்க. இதுக்கு வெறும் வத்தப்பொடியும் கரம் மசாலா தான் நம்ம சேர்த்தோம். அப்புறம் அரிசியை போட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து அரிசி போட்டு உப்பு போட்டு கடைசியாக நல்லா உப்பு பார்த்து செக் பண்ணிக்கணுங்க. ஏன் அப்படின்னா, கொஞ்சம் ஒரு படி உப்பு மேலே இருக்கணும். என்றைக்குமே இந்த மாதிரி ஒன்றா சாதம் வைக்கும்போது பிரியாணியாக இருந்தாலும் சரி தான், உப்பு ஒரு பங்கு மேலே இருக்கணும். அப்போ தான் சாதத்துக்கு கரெக்டாக இருக்கும், சரிங்களா? நல்லா உப்புலாம் பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் தண்ணியும் அரிசியும் ஒன்றா வந்ததுக்கப்புறம் தம் போட்டுற வேண்டியதான், அவ்வளோதான். பார்த்திங்க அப்படின்னா, இந்த சாதம் எதுக்காக செய்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் இந்த சிலிண்டர் இல்லாத காரணத்தினால ரோட்டில் உள்ளவங்களாம் ரொம்ப வயசான தாத்தா பாட்டிங்க எல்லாருமே கடையில் வாங்கி சாப்பிட முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்காக நம்மளால் முடிஞ்சளவு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி சனிக்கிழமை. அதனால் அவங்களுக்கு தக்காளி சாதம் வச்சு முட்டை வச்சு கொடுக்கலாம் அப்படின்ட்டு நான் அதை நினச்சிட்ருந்தேன். ஆல்ரெடி நான் ஏற்கனவே இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். இது எனக்கு ஒரு வாய்ப்பாக இருந்துச்சு, அதனால் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் டால்டா சேர்த்தோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு கூட இருக்கும், சரிங்களா? அதுக்காக நம்ம சேர்க்குறோம். உங்களுக்கு டால்டா தேவையில்லைன்னா நெய் நீங்கள் சேர்த்துக்கலாம், அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க இந்த டைமில். இப்போ பார்த்திங்களா, தண்ணியும் இதுவும் ஒன்றா நம்ம தம் போட்டு இறக்கிட்டோம். தக்காளி சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, பார்த்திங்களா? ஏதாவது ஒரு அரிசி கூட உடையலை, அவ்வளோ சூப்பராக வருங்க. தக்காளி சாதம் பொதுவாகவே பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஃபேவரட்டான ஒன்று. எனக்கும் ரொம்ப பிடிச்ச சாப்பாட்டில் இது ஒரு சாப்பாடு ஒன்று. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அம்மா பார்சல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே பார்சல் பண்ணிவிட்டு நம்ம போய் அப்படியே நம்ம கொடுத்துடலாம். நம்ம நினச்சது மாதிரி எல்லா மக்களும் சாப்பிடணும், எல்லாருமே இதில் பயன்பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். நீங்களும் இதே மாதிரி எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுங்கள். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். மற்றவங்களுக்கு செய்யணும் அப்படின்னா ரொம்ப விரும்புவேன். நான் இன்னும் நிறைய பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, தொடர்ந்து எனக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். தூத்துக்குடி தமிழச்சிக்கு எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு
அப்படியே நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு ஒரு ஷேர் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாட்டி வந்து நான் போய் உட்காந்து சாப்பாடு கொடுக்கும்போது ரொம்ப சூப்பராக பேசினாங்க. அவங்க பேத்திக்கு என் பேத்தி உன்ன மாதிரி தான் இருப்பா, ஆனால் நான் வந்து யாருமே எனக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க, அதனால் இந்த கோயிலில் வந்து உட்காந்துருக்கேம்மா அப்படின்னு சொன்னாங்க. எனக்கே கஷ்டமாயிட்டுங்க. ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு கஷ்டங்கள் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். பாய்.